அதிமுக விலவெலத்து போச்சு. அதிமுக கலகலத்து போயிடுச்சு. அதிமுகவுல இருந்து கூட்டம் கூட்டமா போறான், சாரி சாரியா போறான். இதெல்லாம் யாரா சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அதிமுகவுக்காக தொடர்ந்து வன்மத்தையே கக்கிக்கிட்டு இருக்கிற இந்த போலி ஊடகவியலாளர்கள் தான் இதை பத்தி பேசுறான். ஏன்னா அதிமுகவை பத்தி பேசலாம் அவனோட பொழப்பே ஓடாது. உண்மை அது கிடையாதுங்க. இப்ப என்னோட பூத்துல பாத்துட்டீங்கன்னா 968 ஓட்டு போலாச்சு இந்த முறை அதிமுகவுக்கு. அதுல இருந்து ஒரு ஓட்டு கூட இதுவரைக்கும் வேற எந்த கட்சிக்குமே போகல. தொண்டன் அப்படியே இருக்கிறான். ஆனா யாரா அதிமுகவுல இருந்து போறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவால் அங்கீகாரம் பெற்று அதிமுகவினுடைய புகழை அவங்களுடைய கட்சியுடைய எம்எல்ஏ, எம்பி, மாவட்ட செயலாளர் இந்த மாதிரியான பதவிகளை எல்லாம் வகிச்சு அவன் சம்பாதிச்ச பணத்தை காப்பாத்திக்கிறதுக்காக தான் இன்னைக்கு வேற ஒரு ஆளுங்கட்சியை தேடி ஓடுறான். ஆனா தொண்டனுங்கிறவன் அப்படி கிடையாது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அடிநாதமே தொண்டன் தான். அந்த தொண்டன் அதிமுகவோடய இருக்கிறான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவனோட உணர்வுகளோட கலந்து இருக்கிறது அதிமுக. இந்த பத்திரிகையாளர்கள்லாம் சொல்ற மாதிரி ஒன்றும் ஆளுமை இல்லாத தலைவர் கிடையாது எடப்பாடியார். எடப்பாடியார் அப்படிங்கிறவர் உண்மையிலேயே அதிமுகவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்து. எனக்கு பின்னால தெரியுது பாருங்க மேட்டூர் அணை. இந்த மேட்டூர் அணையினுடைய உபரி நீர் வீணாக கடல்ல கலக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக சரபங்கா நீரேற்று திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி 100 ஏரிக்கு தண்ணி நிரப்பி சாதனை புரித்த சரித்திரத்துக்கு சொந்தக்காரர் எடப்பாடியார். அப்பேற்பட்டவங்களை தொண்டர்கள் இன்னும் கொண்டாடுறாங்க. ஆனா ஓடுகாலிகளால அதிமுக ஒருபோதும் கலகலத்தும் போகாது, விலவிலத்தும் போகாது. நடந்த சட்டமன்ற தேர்தலில் எல்லா கட்சிகளோட வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்குது. ஆனால் வாக்கு சதவீதம் உயர்ந்த ஒரே கட்சி அது அதிமுக தான்.